யாழ்ப்பாண மக்கள் வந்து எப்பவுமே உண்மையோ நேர்மையை பேசிட்டு இருப்பாங்க. மாலையை போட்டாக்க தப்பாய் போயிடும். நான் இன்னொன்னு சொல்றேன், எனக்கு போடும். அப்ப நான் பண்ணது தப்புனா அவர் பண்ணது தப்புதான். யாழ்ப்பாண மக்களே, இன்னைக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணில சாப்பிட வந்திருக்க மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. தனிந்தது காடு, இலங்கைக்கு வணக்கத்தை போடு. கூல் சுரேஷ் மாதிரி இளிச்சவாயனா இருந்தாக்கா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அப்படித்தானே அர்த்தம்? இந்த பொறுப்பை நான் இலங்கை மக்கள் கிட்ட, இந்த யாழ்ப்பாண மக்கள்கிட்ட இருந்து, இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையில இருந்து நீங்க நான் சத்தியமா சொல்றேன். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் என்ன விடயம் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமையப்பெற்ற சேலம் ஆர்ஆர் பிரியாணி என்ற உணவகத்துக்கு நடிகர் கூல் சுரேஷ் வந்திருக்கின்றார். அது தொடர்பான காணொலியாக தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது. காணொலியில் என்னென்ன விடயம் இடம்பெறுகின்றது என்பதை காணொலியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. தனிந்தது காடு, இலங்கைக்கு வணக்கத்தை போடு. தனிந்தது காடு, சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வணக்கத்தை போடு. என்ன வாங்க தெய்வமா. சுரேஷ் அண்ணா இப்ப ஆர்ஆர் பிரியாணிக்குள்ள வந்திருக்கிறார். பொதுவாவே நான் பெண்களுக்கு மாலை போட்டாலும் அது ஒரு பிரச்சனை ஆகி போயிடும் இல்லையா? இல்ல இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு சேலம் ஆர்ஆர் நம்ம யாழ்ப்பாணத்துல மிக பிரம்மாண்டமாக நல்லா சூப்பரா எல்லாரும் பசியாடுற மாதிரி. இது என்ன கேம்பஸ் ரோடா? ஹாஸ்பிட்டல் ரோட்ல இன்னைக்கு சிறப்பா உள்ள போகுமா? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன பெத்த தாயே நாகம்மா, நாகம்மா பேரு என்ன பெத்த தாயே. இல்ல, என்ன விட வயதில் மூத்தவங்க. நான் இவங்களுக்கு பேரன் மாதிரி இருக்கேனா என்னன்னு தெரியல. இதுக்கு மேல எனக்கு வெயிட்டே ஏறி போயிருந்தாவா. அம்மா பேர் என்னம்மா? செல்வராணி. பாத்தீங்களா, செல்வத்தை செழிக்கும் செல்வராணி. ஆஹா ஆஹா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வராணிக்கு எல்லாம் தலை. தங்கச்சி, உங்க பேர் நம்ம எங்க ஓடுறீங்க? இங்க வாங்க, வாங்கம்மா. உங்க பேர் என்ன? சுஜிந்தர். உங்களுக்கு திருக்குறள் இல்லையா? உங்க பேர் என்னம்மா தங்கச்சி? அம்பிகா. ஓகே, ராதா அம்பிகா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா? தம்பி, உன் பேர் என்ன? அனுஷாந்த். துஷாந்த். சூப்பர் சூப்பர். சாப்பிட வந்திருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் சோறு தருவீங்களா? தருவீங்களா தர மாட்டீங்களா? பாத்தியாப்பா, இதுதான்ப்பா யாழ்ப்பாணத்தோட மக்களோட இதுதான். தமிழ் செல்வன் ஐயாவோட மனசு எப்படியா, மனசு இங்க இருக்கா, மனசு எப்படியா, அதே மாதிரிதான் இந்த யாழ்ப்பாணத்துல உள்ள மக்களோட மனதும். பாத்தீங்கன்னாக்கா, வாங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வயசு கூட இருக்காது அந்த பையனுக்கு. இங்க வாடா தம்பி, இங்க வா. வா வா ஐயா, மாலையை கொடுங்க. மாலை எப்படி? எனக்கு போடு. துஷ்யந்த், துஷ்யந்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல். ஆமா, வெந்து தனிந்தது காடு, துஷ்யந்துக்கு வணக்கத்தை போடு. என்ன படிக்கிறீங்க? ஏபிசிடியா? என்னப்பா, என்ன இவ்வளவு மொக்கம் வாங்கிட்டியா? என்ன என்ன ஸ்கூல் படிக்கிறியா இல்லையா? என்ன கிளாஸ்? நர்சரி. ஓகே, வெரி குட். ஃபாதர், நேத்து நம்ம திருநெல்வேலியில சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் ஐயா அவரு
பாலாஜி எல்லாரும் சேர்ந்து நம்ம 300-400 பேக் கொடுத்தோம்ல, அதுல பேக் இருந்தா தம்பி கொடுங்க. இவர் படிச்சு டாக்டர் ஆகி, இன்ஜினியர் ஆகி, கலெக்டர் ஆகி, முதலமைச்சர் ஆகி, எல்லாமே ஆவியா? எல்லாமே ஆவியா? ஆயிடுவானா? தம்பியே சொல்லிட்டான். ஆமா, ஜனாதிபதி, வருங்கால ஜனாதிபதி வாழ்க, வருங்கால ஜனாதிபதி வாழ்க. வாங்க கேக்குது. ஓகே தங்கச்சி, நீங்களாம் சாப்பிட வந்திருக்கீங்களா? இல்ல மஞ்சள் வீரன், மஞ்சள் வீரன், மகத்தான வீரன், மாவுக்கட்டு வீரன், இப்படி எல்லாம் பல பேர்ல வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? நல்லா நல்லா போகுது, நல்லா போகுது, நல்லா போகுது. இந்த அந்த பக்கம் யாரோ 3 பேர் ஒளிஞ்சிருக்காங்களா? வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? உங்க பேர் என்ன? ஆனலூசா. உங்க பேர் தங்கச்சி? அஸ்வினி. ஓகே. நிமல். பாத்தீங்களா, ஒரு ஃபேமிலியோட நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு சாப்பிட வந்திருக்காங்க. இது வந்து தமிழர்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பளித்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், இந்த யாழ்ப்பாணத்துல இது ஸ்கூல் ரோடா, இது ஆஸ்பத்திரி ரோடு, இந்த மருத்துவமனை வீதியில நல்லா புகழ்பெற்று இருக்கிற நம்ம சேலம் ஆர்ஆர் அதோட முதலாளி திரு பாலாஜி அவர்கள் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு மாலை தான் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் பிரியாணி சொல்லிருங்க. சொல்லிட்டேன்பா. தேங்க்யூ தேங்க்யூ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நன்றி நன்றி. ஓகே ஓகேம்மா. நல்லா படிமா, படிக்கிறியா? நல்லா படிங்க. சரிங்க, மஞ்சள் வீரன் வெற்றி விழா நல்லா படிங்க. தங்கச்சி நல்லா படிங்க, சிக்கன ஒரு புடி புடிங்க. ஓகே, ஆமாப்பா, இங்கதான் கொண்டாட போறோம். இதே ஹோட்டல்ல மஞ்சள் வீரன் படத்தோட வெற்றி விழாவை இந்த ஆஸ்பத்திரி ரோட்ல உள்ள சேலம் ஆர்ஆர் பிரியாணி அந்த கடையில தான் மகத்தான வெற்றி விழா கொண்டாட போறோம். நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஆமா தங்கச்சி வாங்கம்மா. உங்க பேரு என்ன? பானுஷா. பானுஷாக்கு வெந்து தணிந்தது காடு. பானுஷாக்கு வணக்கத்தை போடு. நான் மாலையை போட்டாக்க தப்பாய் போயிடும். எனக்கு போடு. ஏன்னா நான் மாலை போட்டாக்க அது பெரிய தவறாய் போயிடும். நான் இன்னொன்னு சொல்றேன். நான் உங்க இந்த நம்ம யாழ்ப்பாண மக்கள் வந்து எப்பவுமே உண்மையோ நேர்மையை பேசிட்டு இருப்பாங்க. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். நான் ஒரு சின்ன பையன், ஒரு மீசா கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கிற பையன். நான் வந்து தெரியாதனமாக, நீ சாட்சி கூட ஐயா இருக்காரு, அன்னைக்கு மேடையில நான் தெரியாதனமாக ஒரு அறியாத பையன், ஒரு சிறு வயசு பையன், ஒரு தங்கச்சிக்கு தெரியாம ஒரு மாலை போட்டேன். அன்னைக்கு வந்து எல்லாரும் அதோ இதோன்னு சொல்லி எல்லாரும் குதிச்சிங்களே. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பயங்கரமாக ஒருமையில சிலரை பேசியிருக்காரு, தகாத வார்த்தையில பேசியிருக்காரு, ஆத்தா அம்மா அவ இவன் சொல்லி பேசியிருக்காரு, தண்ணி அடிக்காத ஆளை கூட தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? நீயே சொல்லுமா, கொஞ்சம் முன்னாடி வாமா, நீயே சொல்லுமா தங்கச்சி, அது நியாயமா தர்மமா சொல்லுங்க. அப்ப நான் பண்ணது தப்புனா அவர் பண்ணது தப்புதான், நான் பண்ணது சரினா அப்ப அவர் பண்ணது சரிதான். அப்போ நீங்க வந்து ஒரு புகழ்பெற்ற ஆளு, நல்ல பணத்துல உள்ள ஆளு, பெரிய இயக்குனர், பெரிய டைரக்டர் அப்படின்னா மட்டும் அவங்க பண்றதெல்லாம் சரி. என்னைய மாதிரி இந்த 6 மாசம் குழந்தை மாதிரி உள்ளவங்க எதுனா தப்பு பண்ணாங்க உடனே அப்படின்னு சொல்லி நீங்க குதிச்சு எழுதுறீங்களா? அது ஏன்? யாழ்ப்பாண மக்களே, இன்னைக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணியில சாப்பிட வந்திருக்க மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு மேடையில பத்திரிகைகள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு மேடையில அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு நீங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை இல்லையா? தெரிவிக்கல. தெரிவிச்சது யாருன்னா ஒரு கேமராமேன் அருள்தாஸ் அவர்கள், நடிகர் அவர்கள்,
அவர் தான் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் யூடியூப்ஸ்ல உள்ள சில அந்த இன்ஃபுளுன்ஸ் இதுல எல்லாம் இது பண்ணுவாங்களா, டிக்டாக் அதுல எல்லாம் அவங்க தான் கண்டனம் தெரிவிச்சாங்களே தவிர சினிமா நடிகர்களோ சினிமா நடிகைகளோ இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ பத்திரிகைக்காரங்களோ ஊடக நண்பர்களோ யாருமே எதுவும் தெரிவிக்கல. ஏன் பாத்தீங்களா? அப்ப வளர்ந்தவங்க சொன்னாக்கா அது சரி, என்ன மாதிரி வளராதவங்க சொன்னாக்கா தப்பா? இன்னமும் நான் சொல்றேன், மேடை நாகரிகம் கருதி யாராக இருந்தாலும், புரியுதுங்களா, யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தவறாக பேசாதீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அது இருக்கு இது இருக்கு, 4 சவத்துக்குள்ள பண்ணுங்க, அதை பேசுங்க, அது தப்பு இல்ல. புரியுதுங்க? இந்த நேரத்துல இந்த யாழ்ப்பாண மக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்க சொல்லுங்க. ஒருவேளை நானே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நீங்க ஓப்பனா சொல்லுங்க, நானே திருத்திப்பேன். சரிங்களா? நீங்க பாட்டுக்கா ஏதோ ஒண்ணு பேசிட்டே போவீங்க. அது வந்து இப்ப என் வீட்டுல உள்ள சின்ன குழந்தைகள், ஐயாவோட பேர குழந்தைகள், இந்த தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இனிதானா? இந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி சின்னஞ்சிறுசுங்கெல்லாம் பார்த்தாக்க அவங்களோட மனநிலை என்ன ஆகும்? நம்மளும் அப்ப இந்த மாதிரிதான் பேசலாம் போல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால தயவு செய்து மேடை நாகரிகம் கருதி இந்த மாதிரி திரு மிஸ்கின் அவர்களே, தயவு செய்து இந்த மாதிரி இனி அடுத்து வரும் மேடைகள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன மாதிரி இளிச்சவாயன், கூல் சுரேஷ் மாதிரி இளிச்சவாயனா இருந்தாக்கா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அப்படித்தானே அர்த்தம்? இந்த பொறுப்பை நான் இலங்கை மக்கள் கிட்ட, இந்த யாழ்ப்பாண மக்கள்கிட்ட இருந்து, இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையில இருந்து நீங்க நான் சத்தியமா சொல்றேன், நீங்களும் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. சரிங்களா? என்ன கேள்வி, உங்களுக்கு இந்த கூல் சுரேஷ் என்ற பேர் எப்படி வந்தது? பார்த்தா தெரியலையா? நான் எப்பவுமே கூலா தான் பேசுவேன், குழு குழுன்னு தான் பேசுவேன். தண்டனைக்கான என் தலைவன் தான் பேசுவாரு. அதுக்கு காரணம் என் தலைவன் தான். என் தலைவனை பார்க்கும் போது நான் எப்பவும் குழு குழுன்னு தான் இருப்பேன், பல பலன்னு தான் இருப்பேன், மலமலன்னு தான் இருப்பேன், வலுவலுன்னு தான் இருப்பேன். அதனால இதுக்கு கூல் சுரேஷ்னு பேரு வந்துச்சு. சரியா? இல்ல, பிக் பாஸ்க்கு போனது அது ஒரு நாடகம். புரியுதுங்களா? ஊரை ஏமாத்துறது, புரியுதுங்களா? நல்லா இருக்க மக்களை எல்லாம் கெடுக்கிறது. இப்ப இந்த தம்பி வந்து பாக்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான், ஆனா இவன் மனசுல ஒரு வஞ்சத்தை விதைச்சு இவனோட வாழ்க்கையை கெடுத்து இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம, இவனை வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போக விடாம அப்படி ஒரு கெடுத்து குட்டிசவராக்குற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ். புரியுதுங்களா? இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் எப்படி சொல்றேன்னாக்க, நான் உள்ள போயிட்டு வந்தவன், உண்மையை மட்டும்தான் பேசுவான் அந்த கூல் சுரேஷ். இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். புரியுதுங்களா? இந்த நாக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணியை சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு. அதனால உண்மையை மட்டும்தான் பேசும். பிக் பாஸ் என்பது அது ஒரு நிகழ்ச்சியாக பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு போயிருங்க. அது உள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே அது ஸ்கிரிப்ட்லாம் இல்ல, உண்மையில நடக்கிறது. ஆனால் நீங்க அங்க போனோன்னா உங்களோட ஒரிஜினல் கேரக்டரா மாறிடுவீங்க, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வரும். இந்த மாதிரி நல்ல தம்பி ஒரு பேர் எடுத்தவன் எல்லாருமே அங்க உள்ள போயிட்டு வந்தாங்க. அதோட இவனுக்கு 100 வயசு ஆனாலும் கல்யாணமே ஆகாது, வேலை வெட்டியா கிடைக்காது, சோத்துக்கு நீ லாட்ரி அடிக்கணும், கடைசியில சோறுக்கு நீ சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு தான் வந்து ஆகணும். இல்ல தம்பி ரொம்ப ஃபீல் பண்றான். தம்பி உனக்கு கல்யாணம் ஆகணுமா? இல்ல ஒன்னு சொல்றான், தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யாழ்ப்பாணத்துல உள்ள தம்பி பேர் என்ன? துவா. உங்கள் துவா. இந்த உங்கள் துவா தம்பிக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. பொதுவாவே நீங்க கோயில் குளத்துக்கு போனாக்கா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை மாத்தி சொல்றேன், நீங்க இங்க உள்ள சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வாங்க. வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டல, இன்னும் ஒரு வாரத்துல தம்பிக்கு கல்யாணம். ஒரு வாரம் தங்கச்சி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலம்மா? அவங்களுக்கும் ஆயிடுச்சான். இவனே பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு பக்கத்துல போயிட்டு இருந்துக்கிறான். அந்த வேலை நான் பாக்கலப்பா. அக்கா சூப்பர் சூப்பர் தங்கச்சி. யாரு யாரோ லண்டன் வெந்து தனிந்தது காடு, லண்டனுக்கு வணக்கத்தை போடு. சவுக்கால் அடிக்கிறது அது எதுக்குன்னாக்க, அந்த காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க, வாங்க அந்த காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க, அந்த காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப நீங்க கோயிலுக்கு போயிட்டு சவுக்கால் அடிப்பாங்க. அது ஏன்னாக்கா உங்களுக்கு பிடித்திருக்கிற அந்த கெட்ட இதுல
சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீடை அது இதெல்லாம் போறதுக்காக சவுக்கால் அடிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றதுதான் அந்த சவுக்கால் அடிக்கிறது. ஆனா அதை வந்து வேற மாதிரி திரிச்சுட்டாங்க. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்க வந்திருக்கிற ஃபேமிலியை சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம். வாங்க பிரதர், உங்க பேரு? ரூபன். வெந்து தனிந்தது காடு, ரூபனுக்கு வணக்கத்தை போடு. பிரதர் உங்க பேரு? பால். இந்த நேரத்துல நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். இவர் வந்து எனக்கு ஒரு விதத்துல மச்சானா வருவாரு. ஏன் அப்படின்னாக்கா, என் தங்கச்சி வீட்டுக்காரோட பேரு பால்ராஜ். சரிங்களா? இந்த நேரத்துல அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்க பேரு? ஆனந்த். ஆனந்த் தம்பி பேரு ஆனந்த். வெந்து தனிந்தது காடு, பால்ராஜுக்கு ஆனந்துக்கு வணக்கத்தை போடு. பிரதர் கொஞ்சம் எழுதுங்க பிரதர். இல்ல கொஞ்சம் எழுதுங்க. ஏன் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க, அப்படி போடு. நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். உட்காருங்க சாப்பிடுங்க. பாப்பா உங்க பேர் என்ன? அப்படி கொடுக்க எனக்கு போடுங்க சார். உங்களுக்கு கொடுத்ததே உட்காருங்க சார், உட்காருங்க. உங்களுக்கு கொடுத்ததே திருப்பி எனக்கு போடுவீங்கன்னா கொடுத்ததே. பாப்பா உங்க பேர் என்ன? பேர் வைக்கலையா? பேர் என்ன? இந்த பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலையா? நானே ஒரு பேர் வைக்கிறேன், ஆருஷ். ஆருஷ் தானே உன் பேர்? ஆருஷா, 7சா 8சா? ஆருக்ஷன். படிக்கிறீங்களா? உங்க பேர் என்ன பாப்பா? உங்க பேர் என்ன? என்ன பேரு? மிதுன். உங்க பேரு? மயிலா? இது முயல். இதே மாதிரி நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது போட்டுட்டு இருந்தேன், பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஞாபகம் இருக்குங்களா? 1 வீக் ஃபுல்லா நான் இதே மாதிரி முயல் மாதிரியே போட்டுட்டு அப்படியே முயல் மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன், ஞாபகம். நான் தான் மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், எனக்கு யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஓகே, சந்தோஷம். தங்கச்சி வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். அப்படியா? என் தங்கச்சி வீட்டுக்கார பேரு பால்ராஜ். ஓ அப்படியா? நமக்கு வரலாறு தெரியாத. ஓகே ஓகே, சந்திப்பா. ஃபாதர் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 வாங்க. எங்க விவரங்க அம்மா? எங்கம்மா சார்? நீங்க எடுங்கம்மா, நீங்க எடுங்க, அத அவர்கிட்ட கொடுங்க. அத்தா என்ன பத்தா தாயே, எங்க வாங்கப்பா. வெட்டிட்டாரா? சார் சாப்பிடுங்க சார், வெட்டிட்டாங்கம்மா. ஓகே ஓகே, ரெடியா? ஹாப்பி பர்த்டே செலமாரார், ஹாப்பி பர்த்டே செலமாரார், ஹாப்பி பர்த்டே செலமாரார், ஹாப்பி பர்த்டே யாழ்ப்பாணம். பாலாஜி சாருக்கு சுகர் இருக்கு, அதனால கொஞ்சமா சாப்பிடுங்க. தம்பி பிளேட்டு கொடுப்பா, பிளேட்டு கொடு. ஓகே. எனக்கு வேணாப்பா, சுகர் சுகர் பா, சுகர். அது சுகராப்பா. இது எப்படி ஜாபம்? வாங்க சார். ஓ தேங்க்ஸ் சார். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. ஏய் எனக்கு சுகரே வந்துருப்பா. ஆமா தங்கச்சி வாமா, வாடா வாடா இங்க வாடா. தெரியுமே, கேட்க விட்டுங்க. ஆமா தங்கச்சி வாமா.
இந்தாங்க தங்கச்சி கூட்டுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? ஆமா வாமா நீ வாங்கிட்டியாமா? வாமா வாமா அம்மா நீ தான்மா. அம்மா வாமா 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 இவர் விட்டுவார் வாமா. ஓகே பாருங்க ஒரு தங்கச்சிக்கு கேக்கு வாங்குறது கூட அவங்க பயப்படுறாங்க. நான் அவ்வளவு பெரிய ஆளா ஏமா பயப்படுறேன்? அதனால இவர்கிட்ட கொடுத்து வாமா வாமா. யாரு எல்லாம் கொடுத்தாச்சா? அவருக்குலாம் கொடுத்தாச்சா? வாமா 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 இங்க நீதாமா வாமா. இதாங்க தங்கச்சி கூட்டுங்க. அடே அடே வாடாப்பா வாடாப்பா. தங்கச்சி தங்கச்சி நீ வாமா. வா என்ன பார்த்தா தாயே ஆகாடு மாதிரி ஐஸ்கிரீம் இல்ல இந்தாம்மா. அங்க அம்மா பாரு அம்மா பாரு அம்மா தானம்மா. அம்மா பாரு அம்மா பாரு அங்க பாரு அம்மா பாரு அங்க பாரு அம்மா பாரு. பிடிச்சிக்கிட்டா கேக் பிஸ்கட்டை போட்டு அப்புறம் ஓகே இது தெரியலையப்பா. இந்த சாப்பிடு இந்தப்பா யாருக்கு எல்லாரும் கேக் கூத்தாச்சா? நீங்களாம் கேக் சாப்பிட்டீங்களா? இந்தாப்பா நீ இந்தாம்மா. முதலில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த உங்கள் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் தமிழ் தாய் உறவுகளான இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள உங்களை சந்திக்க வந்ததில் இந்த கூல் சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோடய ஃபோன் நம்பர் 9566268172. எதற்காக என்னோடய ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, நிறையா பேர் என்னோட பேரை பயன்படுத்தி சில திருட்டு வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றக்காக தான். ஏன்னா சில பேர் எனக்கு கூல் சுரேஷ் தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சில பேர் ஏமாத்துறாங்க. சில பேர் எனக்கு கூல் சுரேஷை தெரியும், அவரை எங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு இல்லை மற்ற நிகழ்ச்சிகளுக்கு காலேஜ் ஈவெண்ட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பணம் பறிப்பதாக சில தகவல் வருது. அவங்க பணத்தை ஏமாந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா நான் பல வெளியிடங்களுக்கு பல இடத்துக்கு ஆடியோ ரிலீஸு ஃபங்க்ஷனு அதெல்லாம் போகிறதுனால அந்த இடத்துல நிறையா பேர் என் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை அவங்க காமிச்சு எனக்கு கூல் சுரேஷை தெரியும் அப்படின்னு சொல்லி சில திருட்டு வேலைகள் பண்ணுறதா எனக்கு தகவல் வந்துச்சு. அதனால் அந்த மாதிரி தகவல் எதுவும் வந்தாக்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்ட பிறகு அது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 9566268172 இதுதான் என்னோடய கான்டாக்ட் நம்பர். இன்றைக்கி இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சேலம் ஆர்ஆர் ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுடைய கடையான இங்கே ஜஃப்னாவில் இருக்கிற நம்ம சேலம் ஆர்ஆர் கடைக்கு தான் வந்திருக்கேன். வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம், இந்த சேலம் ஆர்ஆர் ஹோட்டலையும் தாண்டி நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதரான திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணம் அருகில் உள்ள திருநெல்வேலி அந்த ஏரியாவில் ஒரு 200-300 பள்ளி குழந்தைகளுக்கு இலவச பாட புத்தகங்கள், பையி, ஸ்கூல் பேகு, டேபிள், சேரு, அப்புறம் பிரியாணி, நல்ல சுவையான உணவு பிரியாணி, ஐஸ்கிரீமு, கேசரி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பொங்கல் விழா அங்கே பொங்கல் வச்சு நல்லா சிறப்பாக அந்த மக்களை மகிழ்வித்தோம். ஏன்னா ஏதோ இன்றைக்கி பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் இறந்த பிறகும் நம்மளை பற்றி பேசி கொண்டு தான் இருக்க இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு எனக்கு தெரிந்து, இதற்கு முன் இதே ஸ்ரீலங்காவில் பிறந்த நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அதன் பிறகு நான் மதிக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள், அதன் பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை தான் நான் நேரடியாக பார்க்குறேன். இது நான் ஏதோ உங்களுக்கு வீடியோ மூலமாக பேசுகிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நிறையா பேர் சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் பாட்டுக்க ஓப்பனாக எந்த இடமா இருந்தாலும் அடித்து பேசிட்டு போயிடுவீங்கண்ணா அப்படின்னு நீங்கள் நிறையா இடத்துல நீங்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதனாலே நான் நிறையா இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நான் பொய்யே பேசுகிறதில்ல. பொய் பேசுவதனால் அது எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது இல்லாமல் அந்த ஒரு பொய் பேசினாங்க அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னமும் பல பொய் பேச வேண்டியது இருக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தில்
உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிற நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்களுடைய கிளையும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறையா பேர் சாப்பிட்டவங்களாம் சொன்னாங்க நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு. எதற்காக உணவுக்கு மட்டும் ஐயா இம்பார்ட்டன்ட் தராரு அப்படின்னாக்க, அவர் சிறு வயதாக இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டவர். சாப்பாட்டுக்கு அவ்வளோ எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது. நேற்று கூட சொல்லிட்டு தான் வந்தார். சாப்பாட்டுக்கு சிறு வயதாக இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நானே ஒரு தள்ளு வண்டி கடை வச்சு அரிசி வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது, நான் கடனாக வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு அந்த சாப்பாடை விற்று அந்த காசை எடுத்துன்னு போய் கடைக்கு கொடுப்பேன். இப்படி நான் கொடுக்குறத பார்த்து மளிகை கடைக்காரர் என் மீது ஒரு நம்பிக்கை வச்சு, இல்லை தம்பி நீ எடுத்துன்னு போய் முதல்ல சமைச்சு வியாபாரம் பண்ணிவிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனிதர், அந்த மளிகை கடைக்காரர் மாதிரி நல்ல மனிதர் இவர்களை சுற்றி இருந்ததால தான் இன்றைக்கி உலகமெங்கும் பரவி இருக்கிறது நம்மளுடைய சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்கள். ஸோ ஐயா அவர்கள் மூலமாக இன்னைக்கு பாலாஜி அவர்கள் தான் இந்த கடையோட முதலாளி இந்த பிரான்ச்சுக்கு. ஸோ அவர்கள் மூலமாக நமது இலங்கை மக்களை, யாழ்ப்பாண மக்களை, தமிழ் உறவிகளை, தங்கச்சிகளை, தம்பிகளை, அண்ணங்களை, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாரையும் சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மஞ்சள் வீரன் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிய போது ஏப்ரலில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே 1 by 1 அது ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ண முடியும். வெந்து தணிந்தது காடு, இலங்கைக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை, யாழ்ப்பாணம்னா கெத்து தலை. வெந்து தணிந்தது காடு, சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வணக்கத்தை போடு.